الذي بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமதானுடைய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி இருக்கிறான். இதற்காக நாம் அனைவரும் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் நாம் நியத்து வைக்கிறோம். இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அல்லாஹுக்காக நியத்து வைக்கிறேன் என்று சொல்ற அந்த ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்கின்ற பொழுதெல்லாம் உண்மையிலே எங்களுடைய சிந்தனைகளில் சென்ற வருடம் இந்த நியத்தை வைத்தவர்கள் இந்த வருட நியத்தை வைப்பதற்கு மண்ணுக்கு மேலால் உயிரோடு இல்லாமல் போய்விட்டார். சென்ற வருடம் அல்ல, இந்த வருட ரமதானுடைய தலைப்பிறை பார்த்தவர்கள் எல்லாம் ஷவ்வாலுடைய தலைப்பிறை பார்க்க முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் இந்த வருடம் அந்த நியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடம் இந்த நியத்தை வைப்பதற்கு இதில் எத்தனை பேர் இந்த பூமிக்கு மேலால் உயிரோடு இருப்போமோ எங்களுக்கு தெரியாது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரிய பெரிய ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். இந்த மாதத்துடைய சிறப்புகள், இந்த மாதத்துடைய மாண்புகளை பற்றி நீங்கள் எல்லோரும் கேட்டு கேட்டு நன்றாக தெரிந்து புரிந்து வைத்திருப்பீர். இந்த நேரத்தில் நாங்கள் சில விஷயங்களை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தின் முதல் 10 ரஹமத்துக்குரியது, 2வது 10 மக்ஃபிரத்துக்குரியது. அந்த 2 10ஐயும் முடித்துவிட்டு இத்குல் மினன்னாருடைய 10லே கால் எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த ரஹமத்துண்டா என்ன, மக்ஃபிரத்துண்டா என்ன, இந்த 2ஐயும் அடைந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் வாழ்க்கையில் இந்த ரமதானை தந்தார். நாங்கள் எந்த அளவு தூரம் அந்த ரஹமத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதை பெற்றிருக்கிறோம், அந்த மக்ஃபிரத்துக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு தூரம் மன்றாடி இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நாம் உள்ளத்துல கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் செய்த ஒரு தவறின் காரணத்தினால் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பூமியை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி விட்டான். இந்த 2 பேரும் இந்த பூமியில வந்து அல்லாஹ்விடத்துல முதலாவது கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம் நாயனே, உன்னுடைய கட்டளைகளை மீறி விட்டோம் ரப்பே ரஹ்மானே, நீ எங்களுக்கு 2 விடயம் செய்யலண்டா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், நாம் மிகப்பெரிய கைசேதத்திற்குள்ளவர்களாக மாறிடுவோம் ரஹ்மானே. அந்த 2 விஷயம் என்ன? வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களுக்கு பாவங்களை மன்னிக்க வேண்டும். வ தர்ஹம்னா, உன்னுடைய ரஹ்மத்தை நீ எங்களுக்கு அருள வேண்டும். இந்த 2ஐயும் நீ செய்யலண்டா எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. முதலாவது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன், முதலாவது இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்ட மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் அல்லாஹ்விடத்துல கேட்ட 2 சப்ஜெக்ட், ஒன்று ரஹ்மத்தும் மற்றது மக்ஃபிரத்தும் தான். இறுதித்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்துடைய மரண படுக்கையில இருக்கிறார்கள். தங்களுடைய இறுதி மூச்சை விட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த இறுதி வினாடியிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே தலை வைத்து சாய்ந்திருக்கிறார்கள். கடைசி கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ வாயினால முணுமுணுக்கிற செய்தி கேட்குது. நான் காதை கொஞ்சம் அப்படியே கீழ் நோக்கி தாழ்த்தி கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்று. அவர்கள் கேட்கிற துஆ உண்மையிலே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். முழு உலகத்து மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், ஆண்களுக்கும், பெண்களுக்கும், மனித கோடிகளுக்கும் ஒரு மனிதன் சக்கராத்தில் என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார். யாருக்காவது தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, சக்கராத்துட்டு யாராலும் தப்ப முடியாது. மௌத்து மரணத்தை விட்டு யாராலும் தப்ப முடியாது. டொய்லெட்டுக்கு போனா துஆ ஓதுறோம், போக முன்னால் டொய்லெட்ல இருந்து வெளியே வந்தா துஆ ஓதுறோம். பள்ளிவாசலுக்குள்ள வருகின்ற பொழுது துஆ, சாப்பிடுகின்ற பொழுது துஆ, தண்ணி குடிக்கும் பொழுது துஆ, பால் குடிக்கின்ற பொழுது துஆ, வாகனத்தில் ஏறுற பொழுது துஆ. அந்த துஆ ஒரு தடவை எங்கேயாவது மிஸ் ஆகிருச்சுன்னு வைங்க, இல்லற வாழ்க்கையை பத்தி எழுதுற நேரம் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
கிதாபு நிக்காஹ் என்று எழுதியிருக்கிறார். அவர்களுடைய விளக்க உரை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்த நிக்காஹ் சம்பந்தமான ஹதீஸுகளை மட்டும் எடுத்து அவர்கள் விளக்கம் எழுதுகிற நேரம் 496 பக்கத்துக்கு எழுதுறாங்க. திருமணம் என்றா என்ன, புகாரியில வரக்கூடிய ஹதீஸை மட்டும் மையமாக வைத்து குடும்ப வாழ்க்கை நிக்காஹ்ண்டா என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க என்ற சப்ஜெக்ட்ல அப்படி வர்ற நேரம், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில ஒன்று சேர்ற நேரம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை ஓதணும். ஒவ்வொரு கணவனும் ஓதணும், ஒவ்வொரு மனைவியும் ஓதணும். அப்படி ஓதினால் லம் யதுர்ரஹு, அந்த புள்ள கிடைக்கிற அந்த இணைப்பால அந்த உறவால கிடைக்கிற புள்ளைக்கு ஷைத்தான் அந்த புள்ள மௌத்தாகும் வரைக்கும் எந்த தீங்கும் செய்யாம அல்லாஹ் பாதுகாப்பு. ஓதுற துஆயிலே ஒரு தடவை தான் ஓது, அதுக்கு சில வினாடிகள் தான் செலவழிப்பார். அந்த துஆவை ஓதி அந்த இல்லற வாழ்க்கையில சேர்வதன் மூலமாக கிடைக்கிற புள்ள மௌத்து வரைக்கும் இந்த இபிலிஸில வலையில சிக்காம அல்லாஹ் பாதுகாப்பு. எவ்வளவு பவரா இருக்கும் பாருங்க. இந்த துஆவை ஓதல்ல என்னவே இதுக்கு தோடு ஒரு ஹதீஸை கீழால கொண்டு வந்து அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. சாப்பிட்டு கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பக்குன்னு சிரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரிச்சாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு மாதிரியா போயிருச்சு, சங்கடமா போயிருச்சு. யா ரசூலுல்லாஹ், என்ன மாதிரி தப்பு தவறுகளை செஞ்சேனா நாயகமே, இந்த மாதிரி சிரிக்கிறீங்க சாப்பிடுறத பார்த்து. இல்ல வாப்பா, நீ பிஸ்மில் சொல்லாம தானே சாப்பிட்ட. அவன் யா ரசூலுல்லாஹ் பிஸ்மில் ஞாபகம் வந்தது, உடனடியாக பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரவு சொன்னேன், அதான் சிரிச்சேன்டா. ஏண்டா நீ அந்த பிஸ்மில் சொல்லாம உன்னோடு சாப்பிடுகின்ற வரைக்கும் ஒரு இபிலிஸும் உன் பிளேட்ல கையை போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். நீ எப்ப பிஸ்மில சொன்னாயோ அந்த நிமிடம் அவன் சாப்பிட்டதை வாந்தி எடுத்து தலை தைக்க ஓடின காட்சியை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது. சாப்பிடுற பிளேட்ல பிஸ்மில சொல்லி கைய வைக்காம சாப்பிட்டால் ஷைத்தானும் அந்த பிளேட்ல சேர்ந்து சாப்பிடுவது மாதிரியே இல்லற வாழ்க்கையில் மனைவியோடு அந்த குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்கின்ற பொழுது இந்த துஆவை ஓதாமல் ஒன்று சேர்ந்தால் அந்த இபிலிஸும் சேர்ந்து வருகிறார். நான் சொல்றேன், அந்த ஒரு துஆவை மிஸ் ஆகுறதுனால ஏற்படுகின்ற விளைவு. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, சக்கராத்தில் ஓத வேண்டிய துஆ மிஸ் ஆகினா எங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்கிற வினாடி அல்லவா அது. அந்த ஒரு நொடிப்பொழுது சிறப்பாக அமைஞ்சிட்டா எங்களை வாழ்க்கை முழுக்க சொர்க்கம் தான் அதற்கு பின்னால். இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில ரஹ்மத் செய், இந்த வாழ்க்கையில பரக்கத் செய். ரஃபீக் அல் அலா என்ற அந்த உயர்வு பதவியோட சொர்க்கத்துல என்ன நீ சேர்த்து விடுவாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வினாடிகள் அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ்விடத்துல ரெண்டு விஷயம் கேட்டாங்கண்டா, அது ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் தான். அது ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் தான். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அந்த ரமலான் அந்த மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் சுமந்து வந்தது இன்றோ நாளையோ எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. அடுத்த வருஷம் வரும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுல யார் யார் இருப்போம் என்று சொல்லி நிச்சயமா சொல்ல முடியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களை, இன்னும் ஒன்று வீணா போவல்ல, இன்னும் ஒரு 2 நாள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல கூட நாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இந்த 2 எங்களுக்கு கிடைக்கலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க எல்லாம் செய்யற அமலிகளே, இந்த அமல் ஒரு நாளும் மோல பாதுகாக்காது. இல்லா பி ரஹ்மத்தில், அல்லாஹுடைய அருள் இல்லாமல். வலா அந்த யா ரசூலல்லாஹ், நீங்க செய்யற அமலும் உங்களுக்கு கை கொடுக்காதா? நீங்க செய்யற அமல் சொன்னாங்க, ஏந்த அமலும் எனக்கு கை தராது. இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் என்னையும் அவரோட அருளோடு சேர்த்து கொள்ளலன்னா எனக்கும் என்ன செய்ய அது கிடைக்காது. அல்லாஹுடைய அந்த பாதுகாப்பு, அந்த ரஹ்மத் அது இல்லைண்டா என்னாலும் சொர்க்கம் போக முடியாது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன அந்த பொறுமதியான ரஹ்மத்தை, நபியுடைய நிலைமை அப்படின்னா எகட நிலைமை எப்படி ஆயி? பனு இஸ்ரவேலர்களோட காலத்துல 500 வருஷம் இபாதத் செய்த ஒரு மனிதர் சொர்க்கத்துல அந்த கியாமத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். கியாமத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், உதுகுலில் ஜன்னத பி ரஹ்மதி, அடியானே என்ற அருளால நீ சொர்க்கம் போய் சேர்ந்துரு. இந்த மனிதன் மனசால நினைச்சானா அது பனு இஸ்ரவேலர்களோட பொறப்பு வாசி.
எதுக்கு எடுத்தாலும் ஒப்ஜெக்ஷன் பண்ணுவான், ஒண்ணு சொல்றத கேட்க மாட்டான். மாடு அறுக்க சொன்னா அறுத்து இருந்தா தப்பிருப்பான். இந்த மாட்டோட கலர் என்ன, அதுல வால் நீட்டமா கட்டையா, பெரிய கேள்வி எல்லாம் கேட்டு மாட்டிக்கொண்டான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த மனுஷன் போக சொன்னா போக வேண்டியதுதானே, இவர் மனசால சொன்னாரா, இது என்னடா இது 500 வருஷம் இபாதத்தை கொண்டிருக்கிறேன், தேங்க திருவோவா ரஹமத்துலதான் போகணுமே, என் அமலால போவேலதான், இது அல்லாஹ்வுக்கு பற்று. அல்லாஹ்வுக்கு தெரியாம என்னமா அது சிந்திக்கலுமா? அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மலக்க கூப்பிட்டு சொன்னானா, இவனை கொஞ்சம் இந்த நரகத்துல விளிம்பில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடி, இது வரைக்கும் திரும்பி வரக்கூடாது, நல்லா இவரு தாகம் பண்ணல திரும்பி கொள்வான். இந்த மலக்கு இந்த மனிதனை கூட்டிட்டு போறாரு, நரகத்துடைய விளிம்புகளை பார்க்கிற நேரம் பதட்டம் எடுக்குது, மேல் கை பதறுது, சும்மாவே டென்ஷன் ஆகி நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். நரகத்துடைய அந்த உஷ்ணம் பட்டா மனிதன் எப்படி இருப்பான், தாகத்தை வருகுது, இவருக்கு தாகம் தவிக்குது, நாக்கெல்லாம் காஞ்சி வறண்டு போய் தொங்குற நிலைமையில் இவர் வாராரு. இப்ப அல்லாஹ் பக்கு இன்னொரு மலக்க கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அவனுக்கு பக்கத்தால போங்க. அந்த மலக்கும் தண்ணி ஒன்று எடுத்து தெரியாத ஆள்பாய் வருவார். இவனுக்கு தண்ணியை கண்டா இருக்கலாமே, இவர் தடமாறுவார், பதறுவார், என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அந்த தண்ணி வாரு, தண்ணி சும்மா தரையில, அதுக்குள்ள விலை வேணுமே, தண்ணிக்கு விலையா, இங்க தீனார் திருகம் இல்லையே, இங்க தீனார் திருகத்தோட டீல் பண்றது யாரு சொன்னது, இங்க டீலிங் எல்லாம் அமலோட தான். அப்படியே என்ன அமல் வேணும், என்ன உனக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும், ஒரு கிளாஸ் ஒரு கப் தண்ணி வேணும் அப்படின்னு 500 வருஷம் இபாதத்து வேணும். 500 இல்லப்பா 5000 வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த அமல புலி ஆன ஒரு தண்ணியை தாண்டு சொல்லி குடிச்சிட்டு இப்ப மொட்டையா வந்து நிக்கிறார். அல்லாஹ் கேட்பாரா, ஒண்ணு சொர்க்கம் போக சொல்லி இன்னும் போக இல்லையா? இவர் இப்ப தலையை சொல்லிவாரு, கீழே பார்ப்பாரு, யாருலா நீ வந்து ஒன்று அமலால போக நினைச்சேன்னா எங்க அமல்ந்து கேட்ப சொல்லி, யாருலா அமல் கொடுத்து வித்துட்டேன். யாருக்கு வித்த? ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கினேன். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எவ்வளவு, எத்தனை வருஷம் அமல்? 500 வருஷம் அமல். கெட்ட கேட்டுக்கு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு லாய்க்கு இல்லாத அமலை கொண்டு வந்து தேனாறு, மதுவாறு, பாலாறு, நீராறு எல்லாம் சொந்தமா ஓடுற, தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்ட சொர்க்கம் தேவை அவனுக்கு. இப்ப என்ன பண்ண போற? ரஹமத்துக்கு யாரும் அதை என்ன மன்னிச்சு நாயனே, உன்னை ரஹமத்தாலே போய் சேர்ந்துடுறேன் யாரெல்லாம் அந்த கெஞ்சுவான். அல்ல அப்படியே அனுப்பி வச்சு. எல்லாம் எவ்வளவு இறக்கமுண்டா என் வாழ்க்கையில. முதலாவது நான் நேற்று வாசித்த ஒரு ஹதீஸ் உண்டு. 26 வருஷம் பள்ளியுள்ள இமாமா கடமை செய்கிறேன். இந்தியாவில் போயிட்டு ஓதி இருக்கிறேன், இலங்கையில் 8 வருஷம் ஓதி இருக்கிறேன். உண்மையில ஆச்சரியமான அல்லாஹுடைய ரஹமத்தை பார்க்க நேரம் கண்ணீர் வரும். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார். இன்னும் ஒரு மனிதன் வந்து அவருக்கு எதிராக வழக்கு போடுவார். யார்கிட்ட? அல்லாஹ்விடத்து. வழக்கு தொடுக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், நீ இப்ப என்ன வேணும் உனக்கு? யாரும் இவர் எனக்கு உலகத்துல வாழ்ற நேரம் எனக்கு அடிச்சார், அல்லது என்ன ஏசினார், அல்லது என்கிட்ட எடுத்த கடனை தரல, அல்லது இரவலா எடுத்த சாமானத்தை நாசமாக்கி என்னமாக ஒன்று சொல்லுவாள். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நீ அவருக்கு பழி தீர்க்கணும். என்ன செய்ய சொல்ற? அவர்கிட்ட நன்மையிலேருந்து கொஞ்சத்தை எனக்கு எடுத்தா. அல்லாஹ் சொல்லுவானாம், பாவம் அப்பா, அந்த மனிதனை பாரு, அவனை தராசை பாரு, உன்ன மாதிரி 4-5 பேர் ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்ப அவனுக்கு பேலன்ஸ் நன்மையே இல்லை, இப்ப என்ன பண்றது? அல்லாஹ்வுக்கே ஐடியா கொடுப்பார். யாரு? பாதிக்கப்பட்டவர். என்ன ஐடியா கொடுப்பாருந்தா, எல்லாரும் ஒரு வேலை செய்வோமே, இப்ப அவர்கிட்ட நன்மை தானே எனக்கு தாரத்துக்கு இல்லையே, எந்த கொஞ்சம் லோட் ஃபுல்லாகிடுச்சு, என்ன பாவம், ஏந்தத்துல கொஞ்சம் எடுத்து அவனுக்கு போட்டுடு. ஹதீஸ் ரிவாயத் செய்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த சப்ஜெக்டை சொல்ற நேரம் நபி அழுதாங்க. அந்த நிலைமை என்ன நடக்க போகுது இருப்பார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் எங்கட உம்மட அமல் அல்லது எங்கட உம்மட தராசியில் எங்கட பாவத்தை கொஞ்சம் எப்படியாவது மொல்ல போட்டு மக்கள் நம்பிக்கிறேன்டா அதை மனுஷன் செஞ்சிருவார். நாங்க பெத்த புள்ள அந்த இடத்துல இருக்குது, அதுக்கு தெரியாம அது நரகத்துல போயிட்டு தொலைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பாவத்தை போட ஏழுமெண்டா போடுறோம். அப்படி நிலைமையில தான் மனுஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அநியாயக்காரன் மாட்டினா கையில சும்மா விடுவானா? நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப இவர் அல்லாஹ்வுக்கு ஐடியா கொடுப்பாரு, என்ற பாவத்தை கொஞ்சம் எடுத்து போட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், இர்ஃபா ராஸக், அடியானே கொஞ்சம் உட தலையை தூக்கு, இந்த சிராத்துக்கு அப்பால உள்ள இடத்தை கொஞ்சம் நீ பாரு. இவர் எட்டி பாப்பாரு, சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ்,
இது என்ன ஆச்சரியமான மாளிகை, சொர்க்கத்தாலும் அந்த தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டிருக்கிறது, வானலாவ உயர்ந்த மாளிகைகளாக இருக்கிறது, இடையில ரத்தினங்களும் மரகலங்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த மாளிகை எந்த நபிக்குரியது, அவர் எந்த சித்திக்குரியது, அவர் ஐய ஷஹீதின் ஹாதா, அல்லது எந்த ஷஹீதுக்குள்ளது? அல்லாஹ் சொல்றானா, அதை யாருக்கும் நான் இன்னும் எழுதல்ல, அதை யாருக்கும் நான் எழுதல்ல. யாரு எனக்கு அதனுடைய விலையை தர்றாரோ, லிமன் அக்வானி அஸ்ஸமன், அந்த சொர்க்கத்தின் விலையை தருபவனுக்கு அந்த சொர்க்கத்தை நான் கொடுத்துருவேன், முடிச்சிருவேன். நான் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை விலை கொடுக்கிறது யார் இருக்கிறார், யாரால முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், நீ மனசு வச்சா ஒன்னாலும் முடியும். இந்த மனுஷன் அங்க பாப்பா இங்க பாப்பா, என்னடா இது, வெறும் கையோட ஒட்டு துணி கூட உடம்புல இல்ல, கியாமத்துல அப்படித்தான் இருப்பான், செருப்பில்ல உடுப்பில்ல, ரொம்ப பயங்கரமாக இருப்பான். இதுக்கு அல்லாஹ் சொல்றான் விலை, அந்த விலை எனக்கிட்ட இருக்குதான், யார எனக்கிட்ட என்ன இருந்தாலும் கேளு, அதை நான் எதை கொடுத்தாலும் நான் அந்த சொர்க்கத்தை வாங்க தயார். அது விலை என்ன தெரியுமா? சமனுகு அஃபூக அன் அஹீக, உன்னோட பக்கத்துல முடிச்சிருக்கிறான் பார் ஆசாமி, இவரை நீ மன்னிச்சுட்டா அந்த சொர்க்கம் உனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். என்ன சம்மதமானு கேட்கு, யாரா இப்படி கேட்கிற, இதைத்தாரன்னு சொன்னா இவன் எல்லாம் அநியாயம் செஞ்சது இல்லை, என்ன இவன் எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், உன்னோட கூட்டாளி இதை கையை போய் 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு. இதுதான் எங்களோட ரப்பு. இந்த ரப்பு தான் சொல்றார், அஃபலா யதூபூன இலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்றான் தெரியுமா, எப்படியா நாக்களை பார்த்து சொல்றான் தெரியுமா? யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹுடைய கை சொத்தியா விரிச்சிருந்தாங்க நாசமா போன யஹூதிகள். இன்ன உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய குமாரன் என்று சொன்னான். கண்ணியமான சகோதரர்களை, இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் பிச்சைக்காரனாகிட்டான், நாங்கள் எல்லாம் செல்வந்தராகிட்டோம், அல்லாஹ் அழகிய கடன் கொடுக்குற யார் இருக்கிறேன்னு கேட்கிற வசனம் இறங்கினொன்னு அல்லாஹ் பிச்சைக்காரனாகிட்டானோ என்று சொன்னான். அல்லாஹ் கூட விட்டு வைக்காத மகா பாவிகள் இந்த யஹூதிகளை, இந்த நசராணிகளை, இந்த காஃபீர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் கொஞ்சம் தௌபா செஞ்சு இப்படி எல்லாம் பேசாம எனக்கிட்ட வரமாட்டாங்களான்னு கேட்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதெல்லாம் அல்லாஹுடைய கெஞ்சுதல் எல்லாம் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் தெரியுமா? அது சக்கராத்து வரைக்கும் தான், மௌத்து வரைக்கும் தான் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை தந்து நாங்க சரியாக தௌபா செய்யல, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு ரமலான் கிடைச்ச ரமலானை பயன்படுத்தி தன் பாவத்திற்கு மன்னிப்பை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அந்த ரமலானை ஆக்கிக் கொள்ளவில்லையோ, அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமா போவானாக. யார சூழல் ஆமீன் சொல்லுங்க. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே செய்யலாம், வந்து டெக்கல் பண்ணி நேரம் மிம்பர் மேடு சும்மா ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கிற நேரம் வந்து இந்த பதுவாவை சொல்லியிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் நினைக்கிறேன் ஆமீன் சொல்லிருக்க மாட்டான். இந்த படுபயங்கரமான ஒரு பதுவா உண்டல்லையா, இன்னும் ஜிப்ரீல் இப்படி போட்டு சாபம் பண்றீங்க, கொஞ்சம் இருங்க அல்லாஹ்வோட கொஞ்சம் பேசி பார்ப்போம், என்னமா அந்த பேசுவோம்னாலும் சொல்லிருப்பா. மிம்பர்ல ஏறுற நேரம் பதுவாவை வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறதை கெப் கொடுக்கல, குல் ஆமீன், சொல்லுங்க, யார சொல்ல ஆமீன் சொல்லுங்க, ஒன்று செய்ய வரல ஆமீன் சொல்லிட்டு, எனவே ரமலானோட கவனமா நடந்துக்கோங்க என்ற மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனை சொல்லிட்டு என்றதை சொல்லிட்டாங்க. எனவே ரமலானை வழி அனுப்பிட்டோம்டா இதை விட சிறந்த ஒரு மாதம் எங்களோட வாழ்க்கையில கிடைக்காது. ஆனால் இந்த ரமலான் இந்த முடிஞ்ச நாட்களை கொஞ்சம் நாங்க அரைச்சி பார்ப்போம், அசை போட்டு பார்ப்போம். முதல் 10ல் நான் என்ன செஞ்சேன், 2வது 10ல் நான் என்ன செஞ்சேன். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணாக்கிட்டோம்டா அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், எங்களை பாதுகாக்கணும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யணும். மாஷாஅல்லாஹ் இப்போ ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி முதல் ரக்காத்திலிருந்து தராவீஹ் தொழுகையிலிருந்து நாங்கள் இதுவரைக்கும் நின்று தொழுதிருந்தால் ஒரு சுன்னத்து முன்பின் சுன்னத்தை மிஸ் பண்ணல, குறைந்தது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதாம இந்த ரமலானை கழிச்சதில்லை, ஒரு ஃபர்லான தொழுகையில ஜமாத் என்ற வாழ்க்கையில தவறல்லண்டா நாங்கள் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும், அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அமல் செய்தவர்கள் கூட நாங்க இப்ப நான் நினைக்கிறேன் இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்காத பாரதூரத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சும்மா ஒரு ஹதீஸை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய பொறுமதியை பத்தி சொல்ற நேரம், மன் அஃப்தர யௌமன் ஃபீ ரமலான்,
في غير رخصة رخصها الله لم يقضي عنه صيام الدهر كله وإن صامه. ரமலான்ல ஒரு நாள் நோன்பு வீணாக, விளையாட்டாக, பொழுதுபோக்காக, கள்ளத்தனமாக, கபடத்தனமாக ஒரு மனிதன் விட்டுட்டான்டா, இவர் விட்ட நாள்ல இருந்து இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ போறாரோ அவ்வளவு காலமும் இருக்கின்ற வாழ்நாள் அனைத்தையும் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல், தப்பாமல், தவறாமல், ஓய்வெடுக்காமல், விடுமுறை எடுக்காமல் கண்டினியூவாக தொடர்ந்தேர்ச்சையாக நோன்பு பிடித்தாலும் அந்த ரமலான் பகல் விட்ட நோன்பு, அந்த நோன்பை பிடித்திருந்தால் கிடைக்கின்ற கூலியை அவனால் எட்டி பிடிக்க முடியாது என்றார். தன்மை 20 வயசுல விட்டார்னு வைங்களே, விட்டோன்னு இவரு கவலை வருகிறது, யா அல்லாஹ் விட்டுட்டேனே, என்ன செய்யறது, என்னமாவது செஞ்சு இதை பேலன்ஸ் பண்ணணும், ஒரு நாள் அடுத்த நாள் நான் மௌத்து வரைக்கும் பிடிப்பேன் பிடிச்சிட்டார். இவர் 70 வருஷம் உலகத்துல வாழ்றேன்னு வைங்களே, இது நான் டார்கெட் பண்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க 500 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. 500 வருஷம் தான் வாழ்ந்து ஒரு நாள் விடாம ரமலான் அல்லாத காலத்துல பிடிச்ச நோன்பெல்லாம் தராசியில ஒரு தட்டிலையும், அந்த ரமலானுடைய பகல் பிடிச்ச நோன்புக்கு கிடைக்கிற கூலி ஒரு தட்டுல வச்சா சத்தியமாக அந்த ரமலானுடைய ஒரு நாள் பிடிச்ச நோன்புக்கு இந்த 50 வருஷம் நோன்பு ஈடாகாது. காரணத்தோடு விட்டா பிரச்சனை இல்லை. நோய், ஒரு சகராரி, ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறா, மாதவிடாய் ஏற்படுகிறது, குடிக்கலாது, இதுக்கெல்லாம் அதே கூலியை கொடுப்பா, அல்ல இறக்கம் உள்ள. இந்த வீணாக விட்டுட்டோம்னா விட்டா இதான் முடிச்சு. இந்த நேரம்ன்றது அவ்வளவு பரக்கத்தானது, அவ்வளவு பொறுமதியானது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், ஒரு கூட்டத்தால நரகத்துல சில காட்சிகள் எனக்கு காண்பிக்கப்பட்டது. வைதன் மரர்து பிகௌமின், ஒரு கூட்டத்திற்கு பக்கத்தால நான் நடந்து சென்றேன். முஅல்லகீன பிஅராகீபிஹிம், அவர்கள் எல்லாரும் இந்த குதிகால் நரம்பு தோண்டப்பட்டு தலகீழாக இரும்பு கற்கைகள்ல மாட்டப்பட்டு கீழே தொங்க விடப்பட்டிருந்தார். இந்த மாட்டை அறுத்து இறைச்சி கடையில அந்த காலை போட்டு அப்படி கீழே போட்டு கீழே தலையை தொங்க விட்டு அறுப்பானே, இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் அவன் தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த தொங்க விடப்பட்டிருக்கின்ற தலைக்கு நேராக சில மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டு கூர்மையான ஆயுதத்தினால முஷக்கத்துன் அஷ்தாக்குகும், அவர்களுடைய வாயை 2 சைடால் அப்படி கிழிக்கிறார். ரொம்ப கோரம், ரொம்ப பயங்கரம், கொடூரம். மஹாவுலாயா ஜிப்ரீல், யார் இவர்கள், என்ன இது, இவ்வளவு பயங்கரமான தண்டை, என்ன பாவத்தை செஞ்சதனால இந்த மாதிரி இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கருத்துப்பட கேட்ட நேரத்துல சட்டென சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லத்தி ஸௌமிஹிம், அருதான நோன்பு பிடிச்சி அந்த நோன்பு விடுகின்ற திறக்கின்ற நேரம் முறையாக வருவதற்கு முன்னால் பொதுபோக்காக அந்த நோன்பை வீணாக விட்டவர்கள் இவர்கள். இந்த வாயை கண்ட்ரோல் பண்ண இல்லாம தானே நீ வாய் திறந்து என்னமாவது ஒன்றை சாப்பிட்டிருப்பாய், குடித்திருப்பாய், எங்களோட பாஷையில சொல்றேன்டா புழுங்கி இருப்பாருன்னு சொல்ற. இதுக்கு பின்னால இந்த வாயில 2 சைடையும் கொஞ்சம் வெட்டி பார்த்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஜெம்மத்துக்கு ஒரு டெப்லெட் குடிக்க சரி வாய் தொடுக்க இல்லாம கொஞ்சம் ஆண்டக்குள்ள ஈடுபடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இங்கிருந்து காது வரைக்கும் இந்த பக்கத்தை கிழிக்கிற நேரம் கிழிச்சு முடிச்சிருவாங்க. அதை முடிச்சிட்டு இங்கால பக்கம் கிழிக்கிற நேரம் இங்கால பக்கம் சரியாக திரும்ப புதுசா கிழிக்கிற மாதிரி கிழிப்பான். கியாமத்து நாள் வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு விசாரணை, தண்டனை எல்லாமே என்றால் இந்த ஒரு நோன்பை வீணா விடுறதுக்குதே ரொம்ப பயங்கரமான பாவம், ரொம்ப மோசமான பாவம். உம்மை வாப்ப மிச்சம் கவனமா இருக்கும். நிறைய பிள்ளைகள் மாற்று மத பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை போட்டுட்டு எல்லா பிள்ளையும் பிரேக்ஃபாஸ்ட கொண்டு தின்னக்குள்ள ஏண்ட புள்ள மட்டும் வாய் பார்த்து கொண்டிருக்கிறதாண்டு சில உம்மமாரே நெருப்பை வச்சு அனுப்புறாங்க. லஞ்ச் பாக்ஸ் சொல்லு நெருப்பு. அந்த பிள்ளைக்கு நோன்புட பாரதூரம் விளங்காது. அது 5ல பழவல்லையா 50லையும் பழகாது. ஆனா நீங்க உங்களோட பிள்ளைய பக்குவப்படுத்தி எத்தனை பிள்ளைகள் திண்டாலும் பாப்ப, இது எங்க அல்லாஹ்வுடைய சட்டம், இதை மீறக்கூடாது. நீங்க இந்த நோன்பை பிடிச்சே ஆகணும். நீங்க பிடிச்சு முடிச்சா உங்களுக்கு இன்னும் கிஃப்ட் இருக்கிறது, உங்களுக்கு இன்னும் பரிசு இருக்கிறது. சொர்க்கத்தில் அல்லாஹோட நீங்க இப்படி அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹோட பேசலாம். உங்களுக்கு ரையான் என்ற தனி சொர்க்கம் இருக்குது. ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா? இந்த காபீர்கள் எல்லாம் தின்றத்தை பார்த்து நீங்க ஒரு நாளும் ஏங்கப்படாது. நீங்க நோன்பை பிடிக்கணும் என்று சொல்லி அனுப்பி பாருங்க. அந்த புள்ள சத்தியமா பிடிப்பான். அவன் பிடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க. ஒரு டீச்சர் ஓலவல் பாடம் எடுக்கிற ஏண்ட மகனுக்கு இந்த நோன்புல அட்வைஸ் பண்றாவா? சயின்ஸுக்கும் மெட்ஸுக்கும் போக நேரம் நோம்பு பிடிச்சிட்டு போவாள். எங்கட டீச்சர் சும்மா டீச்சர் அல்ல. நோம்பு உடையலா டீச்சர், நோம்பு விடாட்டி பரவாயில்ல, நோம்பை பிடிச்சிட்டு போங்க, எதுக்கும் தண்ணி போத்த வேண்டும், என்ன சரி ஒரு பண்ணு எடுத்துட்டு போங்க. இப்படி ஐடியா. அப்ப எங்களோட வைஃப் வந்து கேட்டாவா, டீச்சருக்கு வாப்ப யாருன்னு தெரியாதா?
கண்ணியமான சகோதரர்களே, ஒரு இந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஒரு சாதாரண ஒரு பரீட்சை எழுதுறா அவர் எழுதுவார், பிரச்சனை. ஒரு நோன்புட பொறுமதியை தெரியாம நாங்க வளர்த்துட்டோம்டா அவர் வாலிப பருவத்தை அடைஞ்சாலும் நோன்பு பிடிக்க மாட்டார். ஒரு நோன்பு பிடிக்க பழக்காம ஒரு பிள்ளைய பெற்று வச்சுட்டு கபருக்கு போனா அல்லாஹ் கேள்வி கொடைஞ்சு கேட்பான், தலை தூக்க முடியாமல் இருப்பார்கள். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல மிச்சம் கவனம் எடுக்கணும். எனவே நான் என்ன சொல்ல வாரேன்டா, இந்த அரிய பெரிய ரமலான்ல ஒரு நோன்பை விட்டா கிடைக்கிற தண்டனை ரொம்ப பயங்கரமானது. அதே நேரம் அமல் செய்யறோம், அமல் செஞ்சாலும் கூட வல்லதீன யுக்தூனமா ஆத்தவ குலூபுஹும் வஜிலா, ஒரு ஆயத்துல குர்ஆனுடைய வசனத்துல நிறைய செய்யறதெல்லாம் செய்யறாங்க, அல்லாஹ்வை பயப்பட வேற செய்யறாங்க என்ற ஒரு ஆயத்து மேலோட்டமான கருத்து இது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் பயப்படுறாங்க, அந்த பாவத்தை செய்யறவங்களை பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. இல்ல ஆயிஷாவே, நீ தப்பா புரிஞ்சிருக்கிறாய். நன்மை செஞ்சு 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 இது கபூல் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா, கபூல் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமான்னு பயப்படும். உள்ளே ஒரு பாடசாலைக்கு சேர்க்கணும், டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்க ஸ்கூலால, அல்லது ஒரு முக்கியமான நாட்டுக்கு விசா அப்ளை பண்ணிருக்கிறோம், டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்கிறாங்க. அதுல பேர்த் சர்டிபிகேட்டும் வேணும் என்று போட்டிக்கிறான், பேர்த் சர்டிபிகேட்டும் வேணும் என்று போட்டிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, வைஃப்ட கேட்போம், கொப்பி ஒன்றை வச்சா பரவாயில்லையா, இந்தம்மா உம்மண்டு எதுக்கும் ஒரிஜினலே வச்சிருங்க வாப்பா, மறு அது ஒரிஜினல் கேட்டா மறு எங்க போயிட்டு கேட்டுறது. ஏண்டா அந்த ஸ்கூலுக்கு என்ற புள்ள அந்த இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணப்படாது. இதுல கவனம் எடுக்கிற நான் கடைசா வாரேன், பயானம் கடைசா நான் முடிச்சிருக்கேன் கொஞ்சத்துல. நாங்க எல்லாம் எங்களுக்கு தேவையான பயம். இந்த நோன்பு பிடிக்காத தண்டனை எல்லாம் சொன்னேனே, அநேகமா நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அந்த பயமும் அச்சமும் ஈகினால் இந்த 28வது இவ்வளவு பெரிய கிரௌட் சேர்றதே பெரிய வேறு. அப்படி இல்லாட்டி நான் நேற்று இன்றைக்கு சம்மாங்கோட்டை இந்த ஜும்மால நான் ஞாபகப்படுத்தினேன். இந்த 27 பயான் பண்ணினேன், பெரிய கிரௌடு, சுபஹானல்லாஹ். அவருக்கு நான் பயான் இது பண்ணத்தான் வேணுமான்னு கேட்டுட்டு நான் சொன்னேன், இந்த சேர்ல நான் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் உட்கார்ந்து பயான் பண்ணாலும் இந்த 28வது நோன்புக்கு வாரமும் வாரல், அல்லது நோன்பு முடிஞ்சு காணாம போன இல்ல. இது ஒவ்வொரு வருஷ ரமலான்ல நாங்க பாக்குறதா. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, வெளியுள்ளவங்களுக்கு ஓட வச்சு அந்த பயானம் பண்ண தேவையில்லை. ஆனா எனக்கும் ஓடுகளுக்கும் சேர்த்த ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த ரிஜெக்ட் பண்ணப்படாது என்று கவனம் எடுக்கிற உலகத்துடைய விஷயத்துல, அல்லது பேங்குக்கு காசு போட போறோம், சென்ட் பண்ண போறோம், அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, வைஃப் பார்த்து சொல்லுவா, சொன்னதுக்கு பிறகு நாங்க சட்டாரம் அனுப்ப மாட்டோம். நான் சொல்றேன் கொஞ்சம் சரியான்னு பாருங்க. செகண்ட், நீங்க சொன்ன நம்பர்ஸை நான் திரும்ப ரீட் பண்றேன், நீங்க கொஞ்சம் சரியானு பாருங்க. இவர் சொல்லி காட்டு அவர் சரிண்டா தான் என்னது சென்ட் அமைக்கிறோம், இல்லாட்டி சல்லி வேற வேண்டிய அக்கௌண்ட்டுக்கு போனா தொப்பதான். ஒருத்தர் சொன்னார், அதுல பாருங்க 1 லட்சம் ஒரு காபீர் ஒரு சிங்கள மனுஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு வைத்திருச்சு. அவன் பாவம், பேங்குக்கு அவன் வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தூரம், கிராம பகுதி. நான் கால் பண்றேன் பேங்குக்கு, பேங்கால் அவனுக்கு கால் பண்ணி மிஸ் ஆகி அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு, அந்த மனுஷன் வயல்லிருந்து இறங்கி சேர்த்த கழுவி கொண்டு நடந்து வந்து புஷ் பைஸ்கில்ல 3 கிலோமீட்டர் பேங்குக்கு சைன் பண்ணி கொடுத்து அந்த செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போனார். இதே சகோதரருக்கு எங்கட ஒரு ஆசாமிக்கு 4 லட்சத்தை போட்டார். அதுல 4 வருஷம் ஆகுது, தப்பி சும்மா மிஸ் ஆகி போனது. ஹக்கானா சரி போனதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் ஒரு 10,000 1 லட்சம் ரூபாய் சல்லி எங்கட அக்கௌண்ட்டுக்கே வருகிறதா, இல்லாட்டி வேறவனுக்காவது பெய்த்திருமான்றத கவனம் எடுக்கிற நாங்க இந்த மாசம் பிடிச்ச நோன்பெல்லாம் எங்கட பட்டோலுக்கு தான் பெய்த்திக்குமா? நான் கொடுத்த ஜக்காத்து சரியா எங்களுக்கே வந்திருக்குமா? என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஒரு குண்டை போட்டான், கம்மின் ஸாயிம் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்ல த்தமா. எத்தனை பேர் நோன்பு பிடிப்பாங்க பசியோடு தாகத்தோடு இருப்பதை தவிர அந்த நோன்பு அவங்களுக்கு எந்த ஃபாய்தாவும் நவுது. ஆகப்பெரிய நஷ்டவாளி கியாமத்துல மையரா ஹசனாத்திஹி ஃபீ மீசானி கைரிஹி, இவர் செஞ்ச நன்மை எல்லாம் இன்னமொத்த தராசில பார்ப்போம். 25 லட்சத்துக்கு ஒருத்தர் அரிசி வாங்கி கொடுத்தார். ஜோக்கும் தான், அது உண்மையிலே எனக்கு சரியான யோசனை. அதை கேட்டதுலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இது நடந்த உண்மை சம்பவம். எத்தனை லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தாரு? 25 லட்சம். ரமலான் முடிந்து 6 மாசம் முடிஞ்சு அந்த அரிசி கொடுத்தவரோடு நான் உட்கார்ந்து கொண்டேன். இப்ப இவர் கோல் ஒன்று பண்ணினாரு, அது யார் 25 லட்சத்துக்கு அரிசி கொடுத்தீங்க மாஷா அல்லா, அடுத்த ரமலான்ல தலைப்பொருள் வரப்போகுது ஆஜியார், இன்னும் அக்கௌண்ட்டுக்கு சந்தி வரலையே ஆஜியார்.
தாரன் கீர் என்றார். இல்ல அஜர் வேறொன்றுமல்ல, ஹயாத்து மௌத் எனக்கு அவங்களுக்காண்டு தெரியாது. அந்த 25 லட்சத்தின் நன்மை இப்ப ஏந்த பட்டோலை நீக்கி ஆஜார் உங்களுக்கு வேணும்ன்றா சண்டையை போட்டு எடுத்துக்கோங்க என்றார். கொடுத்திக்கிற அரிசி யாருடையோ, பேரு போறது யாருடையோ. சுபஹானல்லாஹ். இதுக்குதான் நான் முந்தி சொல்லுவாங்க, அடுத்து கோழியை அடுத்து கட்டம் கொடுக்குற மாதிரி. கண்டிப்பான சகோதரர்கள், இதை செஞ்சுட்டு இந்த மாதிரி அடுத்தவன் சொத்து அபகரிக்கிறது, அடுத்தவனை பத்தி குறை பேசுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் அது இன்னமத்திற்கு போய் சேர்ந்தது. எங்களால் அநியாயம் செய்யப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்தான் கியாமத்தில் ஆகப்பெரிய நஷ்டவாதி. உறவு முறையை துண்டிச்சு கொண்டு அமல் செய்வார். சொந்த தங்கச்சோட பேசுறாரு, சொந்த தாத்தவோட பேசுறாரு, சொந்த மாமியோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை, என்ற பாவத்தை மன்னிச்சு கெஞ்சுறாரு. அது ஒண்ணுமே சரி வராது. அல்லாஹ் பாதுகாக்கும். தௌபா கூட ரிஜெக்ட் ஆகும். உறவு முறையை துண்டிச்சா, உம்மா பாப்பாக்கு அநியாயம் செஞ்சா, என்ன அமல் செஞ்சாலும் வேலை. எடுத்த கடனை கொடுக்காட்டி என்ன பெரிய தர்மம் அல்ல, உன்றாவல்ல, ஹஜ்ஜல்ல, குமரல்ல, பள்ளி அல்ல, மதரசாவல்ல, என்ன செஞ்சாலும் வேலை. நபியோட காலத்துல ஒரு ஜனாசா வருது. ஜனாசாக்கள் வந்தா நபியோட ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு. இவன் வட்டிக்காரனா, ஐஸ்காரனா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சிலதார். அந்த காலத்துல அப்படி ஒருத்தரும் இருக்கவே இல்லை முஸ்லீம்கள். மாஷா கேட்டாங்க, கடனாளியான்னு கேட்பாங்க. ஆமா யார ரசூலல்லாஹ், அவர் என்ன கடன் தரைக்குது, சல்லு அலா சாஹிபிக்கும். இந்த சகோதரர், நீங்க யாராவது வந்து தொழுவிச்சிருங்க, அப்ப நான் தொழுவிக்கல். இந்த ஹதீஸை பற்றி ஃபுகஹாக்கள் சில கட்டங்கள் எழுதுறாங்க. ஒரு ஊர்ல புல்லு போட்டுட்டு ஒருத்தர் போயிட்டு சேர்ந்துட்டாருண்டா, அந்த ஊர்ல பள்ளியில் உள்ள பிரதானமான இமாம் அந்த ஜனாசாவை தொழுவிக்காம வைக்கிறதான் பேட்டர். நபி அறவே தொழிக்க வானந்தல், நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்க யாராவது வந்து தொழிச்சு. அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே இந்த ரசூலல்லாஹ், இது என்ன இது நாயகமே, நீங்க ஹயாத்தோடு இருக்கிற நேரம் உங்களோட ஒரு தோழர், எங்களோட ஒரு சகோதரர் உங்களால தொழுவிக்கப்படாட்டி இதை விட பெரிய நஷ்டம் ஒன்று இருக்குது அவருக்கு. பிரச்சனை இல்லை யார சொல்ல, அவர் யாராக இருந்துட்டு போகட்டும், அந்த கடனை நான் எடுக்கிறேன், நீங்க தொழுவீங்க. சுப்ஹானல்லாஹ். கடன் அமௌண்ட் பின்னாலதான் வருது, கடன் அமௌண்ட் பின்னாலதான் வருது. அடக்கியாச்சு. அடுத்த நாள் பொறுப்பெடுத்தவரை பார்க்குறாங்க. அப்படி அவர் கேட்டால வாராரு, மஸ்ஜித் நபவி கேட்டால வார, உஸ்துவானத்து சரீரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தி கொண்டிருப்பாங்க. இன்னும் ரவுதாவுக்கு போனவங்க பாருங்க, அந்த பச்சை கேடல் இருக்கிற முதலாவது தூ, அதுதான் ரசூலுல்லாஹ் இத்திகாஃபிக்க விரிப்பு விரிக்கு. அதெல்லாம் அந்த சரித்திரத்தோட பார்க்கணும். அப்பதான் அதுக்கு போன அந்த ரூஹானியத்து வரும். உட்கார்ந்து கொண்டினா பாஞ்சு எழுப்பி போனான். 2 தோழர் பிடிச்சி குலுக்கி கேட்டான், நேத்து நீ பொறுப்பெடுத்த அந்த 2 தீர்க்கத்துடைய நிலை என்ன? கடன் அமௌண்ட் எவ்வளவு? அடுத்தவன் பார்க்க ஊடு கட்டல, எல்லாரும் வாகனத்துல போறாங்க, நானும் வாகனம்னு சொல்லி பினான்ஸ் பண்ணி வாங்கி கடன் எடுக்கல, கல்யாணம் செஞ்சு கடன் படல. அல்லாஹ் பாதுகாக்க 2 பொருள் ரொட்டி வாங்கி இருப்பாங்களே, 2 தீர்க்கம் பசிக்கிட்ட எடுத்திருப்பாங்க. இந்த காலத்து அரசுல கொடுக்க கிடைக்கல, நபியிட மூஞ்சி சரியே. செகண்ட் டே அடுத்த நாள் வராரு, அப்பயும் அவருக்கு கிடைச்சில்ல அந்த 2 இது. 3ஆவது நாள் நபி கேட்க முன்னாலே அல்லாஹ், நபி பதட்டம் அப்பல் சொன்னாங்க, இப்ப கொடுத்துட்ட யார ரசூலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல் ஆன பர்ரத் அலை. ரொம்ப பயங்கரமான வார்த்தை. என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்பதான் அப்பா அந்த முதநாத்து மௌத்தா போனவரோட கபரை நீ குளிமைப்படுத்தினாய் அப்படின்ட்டு அவர் சூட்ல இருந்தீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் என்ன தெரியுமா? கடன் அமௌண்ட்டை பார்க்க முதலாவது. சில சில்லற கடைக்கு தொப்பையை வச்சுட்டு பேசாம இருந்துருவாங்க, சத்தம் இல்லாம. சில பேர் அந்த மனுஷனை என்னமோ தண்டை வைஃபோட சண்டை பிடிச்சிட்டு வந்து இருப்பார். இவரும் திருப்ப போயிட்டு கடனை கேட்டோன்னு அவருக்கு வந்த ஜெதுவுக்கு போறதுக்கு கொண்டுவா முதலாவது எத்தனை எடுத்த கடன் எல்லாம் ஏசினா, என்னவா இந்த கதை கதைக்கிறீங்க, நாங்க இந்த ஊருக்கோட போறோம். இவர் ஆராதி பேசுவார். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பாவம், அவருக்கு 2 நஷ்டம். ஒன்று, இந்த சண்டையை சாக்கா வச்சு எடுக்கத்தை கொடுக்கவும் மாட்டான், திரும்ப அந்த கடை போகவும் மாட்டான். முடிஞ்ச காலத்துல நஷ்டம், ஃபியூச்சர்லயும் அவனுக்கு நஷ்டம். கடையை திறந்தீங்க. நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா மௌத்தா போனா என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? அந்த மௌத்தா போன மனிதன் யாரு? என்ன உங்கள மாதிரி சாதாரண கேஸா? நபியை ஹயாத்தோட பார்த்த சஹாபி. முழு உலகத்து மக்கள் ஈமானையும் அந்த சஹாபியில ஒருத்தந்த ஈமான வச்சாலும், அந்த ஒரு சஹாபி ஒரு புடி கோதுமையை சதக்கா செஞ்சா நானும் நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை சதக்கா செஞ்சதுக்கு ஈடாகாது. 2 திரகத்தை வச்சுட்டு பொட்டுட்டு போயிட்டு சேர்ந்துட்டார். தொழுவிச்சது எங்க? ரவுதால ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் நபவி. அடக்கம் செஞ்சது எங்க? ஜன்னத்துல் பக்கீல். தொழுவிச்சது யாரு? இன்னைக்கு எங்கட யார்ட்டையாவது ஒரு மையத்துக்கு இமாம் சுதைஸ் வந்து தொழுவிச்சாட்டா சுபஹானல்லாஹ் முழு உலகமே பேசுமா இல்லை?
அந்த ஜனாசாக்கு ஷேக் சுதைசி வந்தாரம். சுதைசியில இல்ல, சுதைசியில எத்தனை பேர் வந்தாலும் எல்லா 1,24,000 நபிமார்களுக்கும் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்ச ஜனாசா ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் பட்டு நபியோட கையால புடிமண் போடப்பட்டு. சுப்ஹானல்லாஹ். நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் வாப்பா, அதெல்லாம் ஓகே தான். அல்லாஹ் சொல்றான், கடனோடு மட்டும் என்கிட்ட வந்துடாது. இன்னைக்கு என் சமூகம் இதுல சர்வசாதாரணம். கொண்டு வாழ்ந்தாலும் சில பேரால பிரச்சனை, செத்தாலும் பிரச்சனை. ஒரு முக்கியமான ஒரு ஆளி உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு புடியம் வாரா, ஹஸ்ரத் அங்கிள் உங்களோட பேசணும் 2 வார்த்தை பேசணும். சின்ன பொடிய மீச முளைச்சியும் இல்லை, என்னமோ தெரியா ஏதோ தெரியாது. முக்கியமான ஒரு ஆளு கேட்கிறான், மகன் சொல்லுங்க என்ன விஷயம்? சரியான பிரச்சனை ஹஸ்ரத், என் உம்மா இத்தாலிக்கிற வாப்பா மௌத்தாது 2 மாசம். அது என்ன பிரச்சனை வாப்பா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், உங்களோட படிப்பு விஷயம் ஒன்றும் இல்லாத பேங்கால வந்து வீட்டை சீல் பண்ணிட்டான், நாளைக்கு வீட்டை காலி பண்ணிடணும். வாப்பா கேடு கெட்ட வாப்பா, உமக்கும் தெரியாம பேங்கை கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் பேங்க்ல வச்சுக்கிறார். கபருக்கு போற வாப்பா. இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில சில பேரை பார்த்துக்கிறேன். இந்த கரண்ட் பில், தண்ணி பில் வருவதே, ஓட்ட பில், இது வந்த அன்றைக்கே கட்டிடுவான். கட்டிட்டு எனக்கு சொன்னாரு, அவர் மௌத்தா போன அவரோட கபரெல்லாம் வெளிச்சமாக்கணும். அதில் எனக்கு மௌத்து வரக்குள்ள இதுக்கு கூட நான் கடனாளியாக இருக்கப்பட. சின்ன விஷயம் இது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தத்துவம். கடன் ரொம்ப பயங்கரமானது. ஷஹீதாக இருந்தாலும் வேலை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த அநியாயம் அநியாயம்ன்றதுல 3 விஷயமே. ஒன்று, ஒரு மனிதன் உடல் ரீதியான அநியாயம். 2வது பண ரீதியாக செய்யற அநியாயம். 3வது மானம் பங்கப்படுத்துற மூலமாக செய்யற அநியாயம். இந்த 3ஓட நாங்க சம்பந்தப்பட்டிருந்தோம்னா நாங்க என்ன அமல் செஞ்சாலும் வேலை இல்லை, எத்தனை நோன்பு பிடிச்சாலும் வேலை இல்லை, எத்தனை ஹஜ்ஜி செய்தாலும் வேலை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால வந்து கேட்டாங்க, உங்களை யாரையாவது நான் அடிச்சிருந்தேன், என்ன அடிச்சிருந்தப்பா. மௌத்தாக 3 நாள். உங்களை யாரையாவது ஏசி இருந்தா என்ன ஏசிக்கோங்க. யார்த்தையாவது நான் பணங்கள் எடுத்து இரவல் எடுத்து அது இதுன்னு தரலண்டா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கேட்டுக்கோங்க. நான் அல்லாஹ்வை பரிசுத்தமானவனாகவே சந்திக்க ஆசைப்பட்டேன். இந்த நபிக்கு தெரியும், என்ன நுபுவத்தோட போனாலும் இங்க அடியாறுகளுக்கு இந்த மாதிரியான குறைய வச்சுட்டு போனா சில நேரம் நானும் மாட்டிடுவேன் பயந்தான். ஆனால கண்ணியமான சகோதரர்களை, கொஞ்சம் காலம் வாழ போறோம். இந்த உறவுமுறைகளை துண்டிக்கிறது, ஈகோ பார்க்கறது, பிரச்சனை பார்க்கறது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது, அடுத்தவனுக்கு பெட்சன் அடிக்கிறது, அடுத்தவன் குமரி காரியத்தை நடக்க விடாம தடுக்கிறது, இந்த மாதிரி அநியாயங்கள் இருக்கிறே, இதை எங்கட மௌத்தை வந்து நல்ல மௌத்தாக ஆக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாங்கள் ரமலான்ல அமல் செய்வோம், நெத்தி தேய தொழுதிருப்போம், தஹஜ்ஜத் தொழுவோம், தௌபா செய்வோம். இதெல்லாம் அங்கீகரிக்கப்படணுமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் அடியார்களுக்கு செய்கின்ற அநியாயங்களை விட்டு நாங்கள் எங்களை ஒதுக்கணும், எங்களை பாதுகாக்கணும். இப்படி பாதுகாத்து கொண்டு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகை அமலை நாங்கள் செஞ்சாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால நீண்ட நேரம் பேசிட்டேன். நிச்சயம் பேசுறதல்ல, வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது இருக்கிறே, வாழ்க்கையில மாற்றங்கள் வருவது இருக்கிறே. இதுதான் ரமதானுக்குரிய மிக முக்கியமான ஒரு நோக்கத்தில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாம் பிடிச்ச நோன்பு, கேட்ட தௌபா எல்லாம் அங்கீகரிக்கப்படணுமாக இருந்தால் இஸ்லாமிய அறிஞர்கள் அழகான புத்திமதியை சொல்றாங்க. ஒரு ஃபர்து, ஒரு கடமை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீங்க ஆரம்பிக்கிற ஒரு செயலும் ஒரு அமலாகத்தான் இருக்கும். நாங்க நோன்பை பிடிச்சி முடிச்சிட்டோம், பெருநாள் வருகிறது. பெருநாள் எப்படி கொண்டாடணும்? மியூசிக் போட்டு கொண்டாடுறதா? இல்ல மியூசிக் போட்டு கொண்டாடுறாரா? சில பேர் இருக்கிற நோம்புல படம் பார்க்க மாட்டாங்க, பாட்டு கேட்க மாட்டாங்க. மாஷா அல்லாஹ், நோம்பு மச்சான் வா, தௌபா செய்ய வார 27 இப்படி பார்த்துக்கோ. நல்ல பொடியமாட்ட கேஸை பாருங்க. தௌபா செய்ய வார 27 மச்சான், நல்ல வீடியோ கிளிப் பண்ணி வந்து பாரு, அதே சும்மா ரெண்டா நோம்பு முடியட்டும். அப்ப நீ என்னது தௌபா செய்ய பாக்குறது? அந்த ஐடியாவே இந்த நோம்பு முடிஞ்சோடனே மற்றதெல்லாம் தடபடன்னு செய்யணும்டா. இது தௌபாவுடைய நிபந்தனைக்கு மாத்தது. இது முனாஃபிக்கின்றது அறிகுறி. நோம்பு முடிஞ்சாவே சந்தோஷம். அல்லாஹ் பாதுகாக்கும். 6 நோம்பு வருகிறது ஷவ்வாலுடைய. நல்லா நோம்பு பிடிச்சி பழவியாச்சு. இப்ப பெருநாள் காலையில் நல்ல பசி ஒன்று வரும் பாருங்க. ஆனா பாலை தின்னலாமே, அத்தானே அப்படித்தானே, பாலை தின்னலாமே. ஆனா சஹர் சுபகு நல்ல பசி ஒன்று வரும். சஹரு தின்னு வயிறு பழவியாச்சு. அந்த பழக்கத்தின் ஒரு 6 நாள் தான். நாங்க அந்த 6 நாளை பிடிச்சிட்டு வைங்க. வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்ச நன்மை, வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்ச நன்மை விளையாட்டல். அந்த 6 நாள் நோம்பை பிடிச்சா எத்தனையோ பாவத்திலிருந்து நாங்க பாதுகாக்கப்படுவோம். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு நோயாளியாக தொட்டு நாங்க பாதுகாக்கப்படுவோம். பக்குவம் எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். தஹஜ்ஜத் மிஸ் ஆகாத பழக்கத்துக்கு வரும். அந்த 6 நோம்பை பிடிச்ச அந்த பக்குவத்தை நாங்க எடுக்கிறோம்டா முடிந்த ரமதான் கபூலியத்துக்குரிய அடையாளம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ரமதான் அழகா முடிக்கணும், சதக்காவால முடிக்கணும். ரமதானோட அல்லாஹ் சதகத்துல் ஃபித்ராவை அது சம்பந்தப்படுத்தி இருக்கிறான். அந்த ஜக்காத் சதக்காவை
நாங்க பெருநாள் தொலை போறதுக்கு முன்னால கொடுத்துடணும். அதை கொடுக்கலன்னா எங்க நோன்பு கூடாது. எங்க நோன்பு அல்லாத சன்னிதானத்துக்கு போகாது. நபி சொன்னாங்க எப்ப போகும்? அந்த ஜகாத்துல் ஃபித்ரா தலைக்கு 2.5 கிலோ அரிசி அதை இல்லாதவங்களை பார்த்து அதை ஒப்படைச்சிடணும். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தது பெருநாளைக்கு வர்ற நேரம், பெருநாள் தொழுகிறதுக்கு வர நேரம் அழகான முறையில நாங்க வரணும். விசேஷமா தாய்மார்கள் பள்ளிவாசலுக்கு வர்ற நேரம், ஆரம்பத்தில் ஒரு பள்ளிவாசல்ல இருக்கிற நேரம், இப்ப அதே ஒரே பள்ளியில தான் நான் இருக்கிற 25 வருஷமா. அந்த நேரத்தில் உள்ள சிக்கல் என்ன தெரியுமா? இந்த பொம்பளைகள் எல்லாம் தொலை வருவா, தாய்மார்கள் இருக்கிறார், பெண்கள் மாஷா அல்லாஹ். இதை வச்சு தாய்மார்களுக்கு நான் கடைசியா சொல்றேன், பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்தா அது நேரத்துக்கு இந்த பெருநாளுக்கு 7 தக்பீர் வேற செல்லும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 7 தக்பீர் செல்ற நேரம் இந்த தக்பீர் சவுண்ட தக்பீரை விட சலங் பலங்கு காப்பும் மதுவும் கொலுசும் சவுண்ட். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இது கல்யாணத்துக்கு போறதல்ல, இது அல்லாஹ்வுடைய அருளை தேடி யௌமுல் ஜஸான்னு பெருநாளைக்கு ஒரு நாளை கூலி எடுக்கிற நாள். சில பொம்பளைகள் எப்படி வருவாங்கண்டா, உங்களோட மஹல்லா பத்தி எனக்கு தெரியாது. நான் தராவி பேன் நான் வாழ்க்கையில் இங்க ஃபர்ஸ்ட் டைம்ல செய்கிறேன், அதனால நான் யாரையும் குத்தி காட்டி சொல்லல என்று நினைக்காதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கண்டா, அந்த பெருநாள் உடுப்பை காட்டுறதுக்காக பெருநாள் தொழுகிறதுக்கு போட்ட ஃபர்தாவை பேக் ஒன்ன கொண்டுவாங்க. எப்படி பேக் ஒன்று கொண்டு வந்து அதை தொழுகிற டைமுக்கு மட்டும் போட்டுட்டு இந்த மருந்து பாவிக்கிற மாதிரி சலாம் கொடுத்தோம் எழுப்பி காட்டியாச்சு. இப்படியானவங்க பள்ளிக்கு வாரது ஹராம். இப்படியானவங்க பள்ளிவாசலுக்கு வாரது ஹராம். இது கூடாது, வராமிக்கிறது நல்லமல். ஹதீஸ் இது. ஆடம்பரமான பெண்கள் பள்ளிவாசலுக்கு அந்த ஃபித்னா வரும் என்று சொல்லி இருந்தால் அவர்களை பார்க்கிற நேரம் இப்படி வாரது ஹராம். இந்த சில பாவங்கள் இருக்குது, எங்களுக்கு தௌபாவால் அதை ஈடு செய்யலாம். சில பாவங்கள் இருக்குது, தௌபாவால் ஈடு செய்யலாது. அடுத்தவனை பாவியாக்குற ஒரு அமைப்பு எல்லாம் பெண்கள்கிட்ட வச்சுக்கிற எல்லாம் பாதுகாப்பு. பெண்கள் ஷைத்தாண்ட வளர்ந்து ஹதீஸ்ல வருது. நான் ஒரு ஹராத்தை பார்த்தேன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்க, நான் ஒரு ஹராத்தை பார்த்தேன்னு எழுதப்பட்டு இப்ப என்ன விசாரிக்கிற நேரம் அல்லாஹ் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்பான்? இவன் எந்த ஹராத்தை பார்த்தீங்கிறான்? அல்ல ஒரு பொம்பளைய பார்த்தீங்க. யார் அந்த பொம்பளை? இன்னாருடைய வைஃப், இன்னாருடைய மகள். அவளை பார்க்கிற அளவுக்கு அவள் எப்படி இருந்தாள்? அவள் இருந்த நேரத்தை கொஞ்சம் காட்டு. யா அல்லாஹ், ஆடை அணிந்தும் அணியாத மாதிரி சில ஹபாயாவை போட்டு இடையில ஒரு பெல்ட்டை வேற போட்டுருவான். அது அக்கி வேறு ஆணி வேறு பொடி ஷேப்பை காட்டுறதுக்குதே. பாத்திமா ரலியல்லாஹு சக்கராத்தில் அழுதாங்களே. அஸ்மா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏம்மா அழுவுறீங்க? நீங்க தானே முதலாவது நபியை சந்திக்க போறீங்க. இல்ல அம்மையாரே, இந்த கஃன் சுத்துற நேரம் பொம்பளைங்களை அது எவ்வளவு ஃபிட்டா இறுக்கமா சுத்திடும். அப்படித்தானே கஃன் அப்படிதான் போட்டு அப்படி சுத்தி எடுப்பாங்க. இங்க சந்தூக்குல வச்சு பச்சை புடவையால போத்தி கொண்டு வரல அங்க ஜனாதா. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குளிப்பாட்ட தட்டுலமாய் தூக்கிட்டு வந்து மையத்து தட ஆணும் பார்க்க பயமாய். அந்த காலத்துல பொம்பளைகளும் அப்படித்தான் கொண்டு வரக்குள்ள என்ற உடம்புடைய ஷேப்பை இதுவரைக்கும் எந்த ஒரு ஆம்புலன் கண்டது கிடையாது. மௌத்தா போனா இதை கண்டுருவாங்களோ எனக்கு பயமாயிக்குது. அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க யோசிக்க வானம். எத்தியோப்பியாவுக்கு போன நேரம் ஹிஜ்ரத்துல நான் கண்டிருக்கிறேன். பொம்பளை ஜனாசாவுக்கு இடுப்புக்கு மேலால் அப்படி ஒரு மூடி போடுவாங்க, சந்தோக்குல அரவாசி, அந்த ஷேப் விளங்காம போடுவாங்க. பாத்திமாவே, நீங்க யோசிக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். உங்களோட ஜனாதாவை நான் மறைச்சி கொண்டு போறேன். இன்றைக்கு மக்காவுல மதீனாவுல பொம்பளை ஜனாதா வரக்குள்ள ஹாஃப் கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு முதல் காரணம் பாத்திமா ரலியல்லாஹு. நீ சொர்க்கத்தின் தலைவியாகிறத சந்தேகிக்கணுமா? சல்லல்லாஹு இப்படி பயம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஊர் பக்கத்துல பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு பொம்பளை போறா, வயசு முதிர்ந்த பொம்பளை போற. இது யாரு எங்கேயும் கண்டில்லாத பொம்பளை. அந்த பொம்பளை யாருக்காவது தெரியுமான்னு கேட்டான். பேசு விளங்குது இல்லை, எல்லாம் மூடி ஒரு வயசு கிளவி போற மாதிரி இருந்துச்சு. தெரியாது யார சூழல்லாம். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அலியோடு பட்டுச்சாங்க. இன்னும் யார சூழலாம் போய் பார்த்துட்டு வாங்க, யாரு நபிக்கு பட்டுருச்சு. இதை இங்க விளங்கப்படுத்துறதுக்கு தான் கேட்கிறார். அலிக்கே தெரியாது ரலியல்லாஹு. அப்படியே போயிட்டு டக்குன்னு கதவை தட்டிட்டு ஓரமா நின்றான். கஸ்தில் வாரமாய் தட்டிட்டு வாசல் முன்னுக்கு ஹாண்டு நிற்கப்படாது, கொஞ்சம் ஓரமாய் நிற்கும். ஓரமாய் நிற்கிறா. உள்ளுக்கு சத்தம் வருது. யார் அது? நான் அபுல் ஹசன் வந்தீங்கிறேன், ஹசன் வாப்பா அலி வந்தீங்க. இது என்ன மீது ஆச்சரியம்? ஒரு வீட்டுக்கே கதவை தட்டிட்டு நீங்க ஓரமா நிற்கிறீங்க, தாராளமா உள்ளு. இல்லை யாரும் பொம்பளை சரி யாருன்னு காட்டுறேன், வாங்க உள்ளுக்கு போனா யாரு நான் தான் வந்தேன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவுற நேரம் பாத்திமாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 28. எத்தனை வயசு?
28. இது நபி ஹயாத்தோட வாழ்ற நேரம். அப்ப குறைஞ்சது 27வது தான் இருக்கேன். 30 தாண்டி இல்லை, இத்தனைக்கும் தாண்டி இல்லை உலகத்தை. ஏன்மா அப்படி ஒரு கிணவிமாய் வந்து இங்க நொண்டி நொண்டி வாரமாய் எல்லாம் இருந்துச்சு. இந்த இடுப்பான் நடந்தா சில பேர் நடைய பார்த்து இடம் போட்டுருவாங்க. சில பேர் நல்லா பாதுகாப்பு, கண்ணெல்லாம் ரொம்ப பயங்கரமானது. நடைய பார்த்து இடம் போட்டுருவாங்க. என்ன நடைய பார்த்து ஒரு பாவியின் உள்ளத்துல ஒரு பாவ சிந்தனை வந்தா, இப்படி இவன் நடக்கிறேன்டா, இவன் அங்க அவயங்கள் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சா அவனுக்கு பாவத்துடைய தண்டனை கொடுக்க முன்னால அல்லாஹ் என்னத்தானேங்க தண்டிப்பான். இன்னமுத்தனை பாவியாக்கிட்டு எனக்கெல்லாம் சொர்க்கத்தை தருவானா? அட இன்னமுத்தனை நரகத்துக்கு அனுப்பிட்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஆனால் எங்களோட மகள்மார், எங்களோட மனைவிமார், இவங்க உடுக்குற உடுப்பு பாவமாகும். இப்போ தராவி தொகுதி போக்குல உங்க வீட்டுல பாம்பு போய் சப்பா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா அண்டை தூங்கி முடிஞ்சு விட்டுரும். தூங்கி முடிஞ்சு நீங்களும் முடிஞ்சு பாம்பை தேடி என்னமா ஒரு ரப்பர் பாம்புண்டியாவது கொண்டு போட்டா தான் அங்க தூங்குவான். இது வாஸ்தவம். அவருக்குள்ள தனியா வச்சிருவாங்க. அங்க இருக்கிற பாம்பு இங்குள்ள பாம்பு மாயல், அங்குள்ள நெருப்பு இங்குள்ள நெருப்பு மாயல் எல்லாம் பாதுகாக்கணும். தாய்மார்கள் உங்களோட இறக்கத்துல நான் சொல்றேன். இதை கொண்டு போய் மௌத்தா போய் அடக்கம் செஞ்சு கல்கி நோய் சரி வராது. அங்க எழும்பி வர முடியாது. என்னோட கபரு சொர்க்கமாகணுமா? உலகத்துல வேண்டியவங்க வேண்டியதை செய்ய. ஏண்ட ரப்பு, ஏண்ட ரசூல், ஏண்ட அல்லாஹ், ஏண்ட மார்க்கம், ஏண்ட தீ. என்னையால் இந்த உலகத்துல எவனும் பாவியாகப்படாது. அதனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மனசுல வச்சு இந்த ரமதான்ல பெரிய ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு ரமதானாக இந்த ரமதானை ஆக்கிக்கொள்ள நம் அனைவர்கள் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. தெரிந்தோ தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் நாயனே. நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளனாக நீ இருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாயனே. நீ பாவத்தை மன்னிக்கும் சக்தியும் உன்னிடம் இருக்கிறது. அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையும் உன்னிடத்தில் இருக்கிறது. எனவே எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. பாவ மன்னிப்பு கேட்பதை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிறாயா அல்லாஹ். இதோ உன்னிடத்திலே அந்த பாவ மன்னிப்பை கேட்கிறோம் நாயனே. எங்கள் எல்லோரையும் மன்னித்தருள்வாயா. யாரையும் விட்டு வைக்காமல் எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்களோட தாய் தகப்பன் செய்த சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களோட தாய் தகப்பன் மாதிரி யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்கள் அத்தனை பேருடைய கபறுகளையும் சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. அந்த முதியவர்களை கபருடைய சோதனைகளிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். அந்த தண்டனைகளை சத்தியமாக அவர்களால் தாங்க முடியாது ரஹ்மானே. அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய கபர்களை சொர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயா. அவர்களை பார்ப்பதை, பராமரிப்பதை, அவர்களுக்கு செலவழிப்பதை எங்களுக்கு ஒரு நாளும் பாரமா காட்டிடாதே யா அல்லாஹ். பெரியோரு பாக்கியமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பக்குவத்தை எங்களுக்கு நசீபாக்கிற ரஹ்மானே. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அவர்களுடைய மனதால வருகின்ற துஆவுக்கு பாத்திபமானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. அவர்களுடைய கால் பாதத்தின் கீழ் இருக்கின்ற சொர்க்கத்தை முதலாவது அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், எங்கள் தேக ஆற்றல் ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்வாயா. ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து நாயனே. கடைசி வரைக்கும் ஒன்ன தொல்ல முடியாத, நோன்பு பிடிக்க முடியாத, உம்ரா செய்ய முடியாத, நடந்து பள்ளி வாசலுக்கு வந்து குனிந்து நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து தொல்ல முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகுது என்று எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களோட நோய்கள் அமல் இபாதத்திற்கு தடையான நோய்களை தந்துடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களால செலவழிக்க முடியாத நோய்களை தந்துடாதையா அல்லாஹ். எங்களால தாங்க முடியாத நோய்களை தந்துடாதையா அல்லாஹ். வைத்தியசாலைகளில் அந்நியர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்படுகின்ற நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துகிறப்பே. உடம்பிலே இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளை நாங்களாகவே சுய உணர்வோடு இருக்கும் பொழுதே எங்களுடைய இடது கையால கழுவி சுத்தமாக்கி கொண்டிருக்கும் பொழுது எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய அசுத்தங்களில் அடுத்தவர்கள் கையடிக்கும் வரைக்கும் வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே. என் வாப்பா இனி வாழ்ந்தது போதும் என்று நினைக்கின்ற அளவுக்கு எங்களை வாழ வச்சிடாதே யா அல்லாஹ். நல்ல கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாகவே எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். நல்ல கண்ணியமாக வாழச் செய்து கண்ணியமாகவே எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். எங்களை கடைசி காலத்தை அடுத்தவர்களுக்கு பாரமாக ஆக்கிறாதே யா அல்லாஹ். நான் எங்களை பிள்ளைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், குழந்தைகளை வளர்ப்பது என்பது நெருப்புத்தனலை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம் நாயனே. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டு அவர்களை பாதுகாத்திரியால் பெரியோரு அமானிதமாக நீ எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறாய் நாயனே. யா அல்லாஹ், உம்மா வாப்பட பேச்சுக்கு கட்டுப்படுகிற பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயா. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்றால் அதை மீறாமல் இருக்கின்ற பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயா.
அடுத்தவர்களிடத்தில் எங்களுக்கு சாபத்தை தேடி தருகின்ற பிள்ளைகளாக ஆக்கிறாதே நாயனே, கண்ணீரை கைசேதத்தை தருகின்ற பிள்ளைகளாக ஆக்கிறாதே யாழ்லா. கெட்ட வழக்கங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. மோசமான நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டு பாதுகாத்தருள்வாயா. மதரசாக்களில் ஓதுகின்ற பிள்ளைகளுடைய கல்வி ஞானத்திலே பறக்க செய்வாயா, ஞாபக சக்தியிலே பறக்க செய்வாயா. தக்வா உள்ள தலை சிறந்த உலமாக்களாக அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. பாடசாலைகளிலே கல்வி கற்றுக்கொண்டும் பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் படித்துக் கொண்டும் இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உரிமையமாக்கிறியா அல்லா. பெரும் பெரும் பதவிகளிலே அவர்களை அமர வைத்து சமூகத்திற்காக நாட்டுக்காக குரல் கொடுக்கின்ற புத்திஜீவிகளாக அவர்களை உருவாக்கி தந்திரியா அல்லா. எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கிறார்களோ நாயனே ரப்பே ரஹ்மானே, என்னென்ன பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது யா அல்லா. சில பிரச்சனைகள் வந்தாலும் உம்மட்ட சொன்னா வாப்பட்ட சொன்னா கவலைப்படுவாங்க நினைச்சிருப்பாங்க. யாரெல்லாம் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கிற ரப்பே. அந்த கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கொடுத்துரு யாரெல்லாம். யாராவது மூணாவது ஒருத்தர் தலைபோட்டு பிளவுகளை ஏற்படுத்துவது விட்டு அவர்களை பாதுகாத்துரு ரஹ்மானே. யாரெல்லாம் அவர்களுக்கு குழந்தை பாங்கியங்கள் கொடுத்துரு யாரெல்லாம். அவர்களுடைய பொருளாதாரத்தில் நீ பறக்க செஞ்சிரு நாயனே. யாரெல்லாம் எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களோட மனைவிமார்களை பொருந்திக் கொள்வாயா. மனைவிமார்ந்த பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லையா அல்ல. சம்பளம் எடுக்காமல் 24 மணி நேரமும் பம்பரம் மாதிரி எங்களுக்காக அலைந்து கொண்டும் உழைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் படுத்து விட்டால் குடும்ப வாழ்க்கை நரகமாகிரும் யாழ். எங்களோட ஆடைகளை கழுவுவதற்கும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் நாயனே. எங்களோட குழந்தைகளை பராமரிக்கும் ஆயாக்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் யா அல்லா. எங்களோட வீட்டை பாதுகாக்கும் செக்யூரிட்டியாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லா, எங்களுக்கு முன்னால் அவர்கள் நோயாளியாக்கிறாரே யா அல்லா. அவர்கள் பார்க்க நோயாளிகளாக ஆக்கிறாதே யா அல்லா. அவர்களை முடமாக்கிறாதே நாயனே. அவர்களுடைய கை கால்கள்ல சரீர சுகத்தை கொடுத்துறியா அல்லா. அவர்களை கை நீட்டி அடிக்காமல் எங்களை பாதுகாத்துரு நாயனே. அவர்களை மனதுரோக பேசாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லா. அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய பொறுமதி தெரியாது நாயனே. எப்பொழுது எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய பொறுமதியை தெரிவோம் யா அல்லா. எங்களுக்கு ஹிதமத் செய்வதற்காக வேண்டி எத்தனையோ அமல்களுக்குரிய நேரம் எல்லாம் இல்லாமல் போகிறது நாயனே. சரியாக குர்ஆன் ஓத முடியாமல் இருக்கிறார்கள் யா அல்லா. எல்லா அமல்களையும் செய்த கூலியை நீ அவர்களுக்கு கொடுத்தருள்வாயா. எங்க மத்தியில் ஒற்றுமையை தந்தருள்வாயா. பிளவுகள் பிரச்சனைகள் மனக்கசப்புகளை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லா, எங்களுக்கு மனைவிமார்களின் மூலமாகவும் மனைவிமார்களுக்கு கணவன்மார்களாகிய எங்களின் மூலமாகவும் நீ கண்குளிர்ச்சியை தந்திர நாயனே. யா அல்லா, தலாக்குகளை விட்டு எங்களோட குடும்பங்களை பாதுகாத்துரு யா அல்லா. யா அல்லா, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்துரு நாயனே. யா அல்லா, எங்களோட நாட்டு நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்திரியா அல்லா. பலஸ்தீனில் அவதிப்படுகின்ற முஸ்லீம்களை பாதுகாத்துரு நாயனே. யா அல்லா, உன்னுடைய உதவிக்கரத்தை அவர்களை நோக்கி நீட்டிரியா அல்லா. யா அல்லா, அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்துறியா அல்லா. பெண்களுடைய மானங்களை பாதுகாத்துறியா அல்லா. அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்துறியா அல்லா. யா அல்லா, இதே நேரத்தில் எத்தனை லட்சம் பேர் புனிதமான காபாவை வலம் வந்து கொண்டிருப்பார்கள் யா அல்லா. இவ்வளவு ஒரு அழகான வியாபார பருவத்தை விட்டுவிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து உன் அருளை தேடி அங்கு வந்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நாயனே. யா அல்லா, அவ்வளவு ஜனத்திரளுக்கு மத்தியிலே கஷ்டத்தோடு அமல் செய்கிறார்கள் யா அல்லா. அவர்கள் கேட்கின்ற துஆக்களை நீ அங்கீகரிச்சிருவாயா. யாருடைய கையையும் வெறுங்கையாக ஆக்கிறாரே யா அல்லா. வந்த அத்துணை பேரும் நிச்சயமாக சத்தியமாக அந்தந்த நாட்டு முஸ்லிம்களுக்காக உன்னிடத்திலே கையேந்தி இருப்பார்கள் நாயனே. அத்துணை பேருடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லா, அந்த ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வாழ்க்கையிலே இன்னும் ஒரு தடவையாவது போகாதவர்கள் இதிலே பல பேர் இருப்பார்கள் நாயனே. மௌத்துக்கு முன்னால் அவர்களையும் ஒரு தடவையாவது உன் விருந்தாளியாக உன் திருவீட்டை நோக்கி அழைத்துக் கொள்வாயா. ஹெராமுடத்தில் லப்பைக் சொல்லுகின்ற கண்கொள்ளா காட்சியை கொடுத்தருள்வாயா. ரசூலுல்லாஹுடைய ரௌதாவை மிதிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லா. நபிக்கு முன்னால் போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று கண் கலங்க கல்பு பதபதற்கு அந்த சலாத்தை சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தை கொடுத்திரியா அல்லா. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்திருக்கிறார்களோ சரீர சுகத்திலே ஆபியத்தை கொடுத்திரியா அல்லா. 20 லட்சம் ரூபாவுக்கு மேலான செலவழித்த அந்த பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள் நாயனே. அவர்களுக்கு எல்லா வகையான சந்தர்ப்பங்களையும் நீ அவர்களுக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்திரியா அல்லா. யா அல்லா, எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை மொழிந்த நாவோடும் சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்களோடும் சிரித்த முகத்தோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த துஆவையும் தனிப்பெரும் ஆற்றல் ரஹ்மத்தை கொண்டு ஏற்று அங்கீகரித்தருள்வாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹ்.